விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 வருஷம் அவருடைய முழக்கம். முதலில் அண்ணன் திருமானன் அவர்கள் ஒரு அதிகாரம் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கணுமான்னு முதலில் 99 குரல் எழுப்பினார். ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு குரல் முதலில் ஒலித்தது அவருடைய குரலிலிருந்து. ஐஎம்எல் 1948 உருவாக்கப்பட்ட இயக்கம், 75 வருட பாரம்பரிய இயக்கம். ஆனால் இன்றைய வரையும் முன்பிருந்த அரசுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் எந்த விதத்திலையும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பெயரளவிற்கு அதிகாரம் இல்லாத துறைகளை ஒதுக்கி சமூக நீதி இல்லாத ஒரு அரசை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கவர்னர் பதவியேற்ப பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் திருமானன் அவர்களையும் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்களை பார்த்து, இன்றைக்கு தான் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், இந்த அமைச்சரவை இன்றைக்கு தான் முழுமை பெற்றது அப்படின்னு தன்னுடைய அன்பை பகிரும் பொழுது எல்லோரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக காலையில் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு நல்ல தருணமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்மையான பெரியார் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட ஒரு சமூக நீதி நாள் இன்றைக்கு தான் முழுமை பெற்றிருக்கிறது. நாங்கள் தேர்தலில் வேலை செய்யும் பொழுது இன்றைக்கு தான் ஊடகங்கள் இவர் இந்த சாதி, இவர் அந்த சாதி அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்களை நாம் நியமிக்கும் போதும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும்போதும் சரி, ஊடக நண்பர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் சாதியின் அடிப்படையில் ஓட்டு போடவில்லை. எதிர்கட்சிகள் தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்து அறநிலைத்துறையில் இந்த கம்யூனிட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா துறையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எதிர்கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறவே பெறாது, எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் அண்டர்எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இளைஞர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தோம். தேர்தல் அரசியலில், கட்சியிலுடைய பிரச்சாரத்தில் அப்படி யாரெல்லாம் உழைத்தாங்களோ, இன்னும் உழைத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் தலைவர் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையும் அவரே முழு மனதுடன் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த பழைய தேர்தல் அரசியலாக இருக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் இவர் இந்த சாதி அந்த மதம் அந்த அரசியல் எல்லாம் தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு முடிவும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு நிர்வாகியும், காவல்துறை நிர்வாகிகளும், ஐஏஎஸ் ஆஃபீஸரும் நேர்மையான முடிவெடுக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறாரு. இந்த அரசு அந்த மாதிரி முடிவை தான் எடுக்கும். திருப்பியும் பதிவு பண்ணுறோம், இந்த அரசு பெரியார் அவர்களுடைய கொள்கையிலும், அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையிலும், புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கையில் தான் வழி நடக்கும். அதற்காக தான் தேர்தல் அரசியலில் மெஜாரிட்டி இல்லாத போது அதிமுக கிட்ட சப்போர்ட் கேட்டிருந்தா ஈஸியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி முடிப்போம். ஆனால் ஒவ்வொரு கட்சியுடைய தோழமை கட்சிகளுடைய நம்பிக்கையை நாங்கள் உருவாக்கினோம். இந்த அரசு மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கும் என்பதை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களிடம் வெளிப்படுத்தினோம். அதை அவர் நம்பினார். எங்களுடைய முதல்வர்களும் அவர்களும் ஒரு சகோதரர் போல ஒரு உறவை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்கள் அவர்களிடம் இந்த மதசார்பற்ற கொள்கையை பற்றி ஒரு நீண்ட விவாதத்தை உருவாக்கணும். இது அதிகாரத்துக்கோ பணபலத்துக்கோ உருவாக்கிய கூட்டணி கிடையாது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர்களிடம் ஒரு பெரிய நீண்ட விவாதம், அவர் கூட இருந்தக்கூடிய தோழர் ரவிக்குமார் அண்ணன், தோழர் சிந்தனை சண்முக அண்ணன் எல்லோரிடமும் எந்த அளவிற்கு இந்த அரசு மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உருவாகி இருக்கிறதை விளக்கினோம். ஐஎம்எல் கிட்டத்தட்ட 60 வருஷமாக
திமுக கூட்டணியில் இருந்தாங்க. ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் அமைச்சரவையில் பங்கெடுக்க வேண்டும்? இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார பின்புலம் மிக 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 வறுமையான பின்புலம். எல்லா சமூகங்களும் முன்னேறினாலும் மைனாரிட்டின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களாகட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களாகட்டும், பெண்களாகட்டும், இவங்களுக்கு தலித் சகோதரர்களாகட்டும், இவங்களுக்கு அரசு முக்கிய திட்டங்களை கொண்டு வரணும். நேர்மையின் அடிப்படையில் முக்கியமான திட்டங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பொழுது இஸ்லாமிய சமூகத்துடைய பிரச்சனைகளை சிறு வயதிலிருந்தே உணர்ந்த ஒரு சகோதரர் அமைச்சராகும் பொழுது கண்டிப்பாக அந்த திட்டங்களை மாற்றம் கொண்டு வருவார். எடுத்துக்காட்டாக பிடபிள்யூடி ஐவேஸ்ன்னு எனக்கு பொறுப்பு கொடுத்தாலும் விளையாட்டுத்துறை எனக்கு கொடுக்கும் பொழுது 10 வயசுலேருந்தே விளையாட்டுத்துறையில் நான் இருக்கிறேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறேன். நான் ட்ரக்ஸை ஒழிக்கணும்னா விளையாட்டை முன்னிலைப்படுத்தணும்னு முதலமைச்சர் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி எந்தெந்த துறையை யார் யாரிடம் கொடுத்தா வாய்ப்புகளை கொடுத்தா மக்கள்கிட்ட அவங்க 24 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கே தவிர, இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்த ஒரு அதிகார பகிர்வு கிடையாது. எந்த கட்சியும் இந்த அதிகார பகிர்வை நோக்கி போனதில்லை. அதனால் ஒரு இயற்கையான ஒரு குடும்பமாக எல்லோரும் இன்றைக்கு சேர்ந்த, இயற்கையாகவே சேர்ந்த, மக்கள் விரும்பிய ஒரு சமூக நீதி நாளாக இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் இந்த நாளை பார்க்குறாரு. மக்கள் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் முதல் முறையில் அதிகாரத்துக்குள்ளே ஒரு அமைச்சரவையிலுக்குள்ளே வந்த செய்தியை எல்லோரும் தன் வீட்டில் ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் நெகிழ்ச்சியான தருணம் நேற்று ஐயுஎம்எல் ஆஃபீஸில் திரு ஷாஜகான் அவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர் கட்டி பிடிச்சி ஒரு கண்ணீரோட இந்த பொறுப்பை எடுத்ததை நம்ம பார்த்துருப்போம், சோசியல் மீடியாவில் வந்திருக்கோம். ஸோ உண்மையான சமூக நீதினால நாங்கள் இதை பார்க்குறோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய இந்த அமைச்சரவை மக்களுக்கானதாகவும் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்கான சிறந்த திட்டங்களை கொடுக்குங்கிற நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதில் ஒரு வருத்தத்திற்குரிய பதிவு என்னன்னா, திமுக தலைமையில் 21 கூட்டணி கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டாங்க. பொதுவாக தேர்தல் முடிஞ்ச உடனே கூட்டணிங்கிறது அந்தந்த தலைமையும் அந்தந்த கட்சியும் முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்கான ஜனநாயக கடமை இருக்குது. எந்த கட்சியும் திமுகவுக்கு அடிமை சாசனத்தை எழுதிய கட்சி கிடையாது. இத்தனை நாள் திமுக கட்சி ஒவ்வொரு கட்சியும் அடிமை சாசனத்துடன் எழுதின ஒரு வரலாறு தான் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் திரு ராஜா அண்ணன் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அப்புறம் அவருடைய பதிவு அண்ணன் திருமாவளவனையும் விசிக தோழர்களையும் பார்த்து திமுக தலைவரும் திரு உதயநிதி அவர்களும் நாங்கள் ஏன் தோற்றோம் என்ற ஒரு ஆராய்ச்சி செய்யறதுக்கு 36 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல ஏன் தோத்தோன்னு. அரசியலில் ஒரு கட்சியையும் ஒரு தலைவரை தாக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய உறவை அடிப்படையாக வைத்து எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கிய ஒரு விமர்சனத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அப்படி திரு ராஜா அண்ணன் அவர்கள் வாயில சொல்ல முடியாத அளவிற்கு தலித் சகோதரர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதிக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து ஒரு பதிவை பதிவு பண்ணாரு. அந்த வார்த்தையை நான் சொல்றதுக்கு தயக்கமா இருக்கு. அந்த வார்த்தைகளை விசிக தொண்டர்கள் மீதும் அண்ணன் திருமாவளவன் மீதும் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நோக்கமே நாங்கள் கண்டிக்கத்தக்கது. எதிர்க்கட்சி அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லும் பொழுது மக்களுக்காக திட்டங்களை மாற்ற முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தையோ ஒரு கட்சியினுடைய தலைவரையோ இல்லை ஒரு கட்சியினுடைய தொண்டர்களையோ பெண்ணுடைய உறவை மையப்படுத்தி பேசுவது இது பெரியார் சொன்னதும் கிடையாது, அறிஞர் அண்ணா சொன்னது. குறிப்பாக பெரியாரும் அண்ணா அவர்களும் கற்றுக் கொடுத்த பாடம் கிடையாது. திமுக எப்பொழுதும் சொல்லும் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு.
இன்றைக்கு திமுக கடமையும் இல்லை, கண்ணியமும் இல்லை, கட்டுப்பாடும் இல்லை. கலைஞர் அவர்களுடன் அந்த 3 கோட்பாடையும் மறந்துட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஒரு துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய விளக்கம் என்ன? ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது நட்புங்கிறது கூட்டணி இது முறிவல்ல. இன்னைக்கு தமிழக மக்களுடைய பீப்புள் மேண்டேட். அதை ஜனநாயக சக்திகள் அதை நிறைவேற்றியிருக்காங்க. திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் போது நாங்கள் அரவணைக்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் முறையாக எங்களுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றவுடன் எதிரி அரசியல் செய்யாமல் திமுக தலைவர் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்.